One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏய் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னது இது? இல்லை அவரோட இது வின் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம வாங்கணும்ல கேக்கு, அவர் வரல. இல்லை உனக்கு இப்போ இது என்ன ஷூட்டுன்னு தெரியும்ல சுகுமார்? கேக் தெரியுமா ப்ரோ? ஒரு வெயிட் கேட்டா ப்ரோ. கேக் தெரியுமா தெரியாதா செகண்டரி, நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன் கெஸ்ட் அவங்க ஃபோன் பண்ணி கேக் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கேக் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது என்ன எனக்கு தெரியும். நான் உங்களை முத்துக்குமரன் வாங்கிட்டு வர சொன்னேனா? எனக்கு நீ ஒரு நிமிஷம் இது வாங்கிட்டு வந்து நான் காலைல வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சது, அவ்வளோதான். சரி அது எப்படி இப்போ இது ஒயிட்ல தெரியாது, இதில் தான் தெரியுமா உங்களுக்கு? இல்லை நான் இன்வால்வ் ஆகல. இல்லை நீங்க தான் இன்வால்வ் ஆயிருக்கீங்க சுகுமார். அதை வந்து நான் பண்ணதால சொல்லக்கூடாது. நீங்க தான் பண்ணீங்க. அவ்வளோதான். கேக் யார் கொண்டு வந்து வச்சா? இல்லை தான் பண்ண போகிறேன். ஆன் கேமரால நீங்க அசிங்க நீங்களா பட்டுட்டீங்க. நான் எதுவும் பண்ண தேவையில்லை. இது ஒரு பிட்டு டெலிகாஸ்ட் ஆனாலே போதும். நீங்களா விட்டீங்கன்னா நான் டீசெண்டா இருக்கேன். வேணாங்க ப்ளீஸ். First of all, congratulations for the 600th episode. Thank you so much. இப்போதான் ஒரு வழியா உங்களை வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றி கொஞ்சம் நல்லவங்க மாதிரி காட்டுறாங்கல்ல. எப்படி இருக்கு அது ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட இருந்து? ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படின்னா ஓகே காமெடி இல்லை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எப்படின்னா மனோஜ் ரோஹினி பிரித்து விட வருவாங்க, அப்புறம் காமெடி, அப்புறம் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டு. இப்போ என்னன்னா 2 வகையாக பிரிஞ்சிருச்சு. இந்த ஒரு பக்கம் என்னன்னா லவ் ட்ராக்கு, இன்னொரு பக்கம் ரோஹினியோட சண்டை. எந்த எடுத்துக்கிறதுன்னு ஆடியன்ஸுக்கு புரியாமல் 2 கன்ஃபியூஸ் பண்ணி என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து இதுவா அதுவா நான் என்ன சொல்லுவேன் இதுக்கு? 2 நான் தான் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்களா இதெல்லாம் தான் நடக்க போகுதுன்னு? தெரியாதா? ஐடியாவே இல்லை. அப்போ உங்களுக்கும் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ரோஹினியை சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் மீனா கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லை? ஆமாம், மீனா கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி. க்ளோஸ் இல்லை, ஜஸ்ட் அவங்க கூட இன்னும் கான்வர்சேஷன்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் ரோஹினி கூடயும் சண்டை. இப்போது லவ்ன்ற ஒரு ட்ராக்கு, நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கான்ற ஒரு ட்ராக்கு. அதுக்கு மீனா கிட்டேயே நான் போய் ஐடியா கேட்குறேன். மீனா பின்னாடி சுற்றிட்டு இருந்த ஆள் தான், ஆனால் மீனா கிட்டே நான் போய் ஐடியா கேட்குறேன். அதுதான் ஹைலைட் ஆஃப் த ஹைலைட்டு. அண்ட் எல்லா கேரக்டர்ஸும் ஒரு கட்டத்தில் மாறுவாங்கல்ல. இப்போ ரோஹினியுமே மேபி மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் வந்து அது ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது ஆக்சுவலி சிறகடி காய்ச்சல் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். முத்துவோட ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப விட்டு கொடுக்காத மாதிரி, ரோஹினிக்குமே அவங்க என்னதான் ஈவலாக அதெல்லாம் பண்ணாலும் அவங்களே விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கும் போது அது உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, இதுதான் கேரக்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்னடா இந்த கேரக்டர் வித்தியாசமாக இருக்குன்னு தோணுச்சா? இல்லை, எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அவன் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அவன் லைஃபுக்காக, அவன் லைஃப்பில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக நம்ம ஈடு கொடுக்கலனாலும் லைட்டாக சும்மா இந்த போ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறது தான். ஆனால் அதுவே வந்து இப்படி மாறி அவங்களுக்கே அகேன்ஸ்டாக நான் போய் நீ பண்ணுற ஃப்ராடுத்தனத்துக்கு நான் உனக்கு வந்து இனிமேல் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி அது எங்கெங்கேயோ போய் இப்போ எல்லாரும் ஐயோ ரோஹினி ஃப்ரெண்ட்ஷிப்பு வித்யா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருச்சுன்னு சேட் ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ அழுகுற ஸ்டேட்டஸ்லாம் போட, ஐயோ என்ன நடக்குதுங்க. ஆமாம், முன்னாடிலாம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மீம்ஸ்லாம் போடும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, தப்பே பண்ணாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாதிரின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறமும் ட்ராக் எப்படி போக போகுதுன்னு எனக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. அப்படியா? சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. இப்போது சண்டை சீக்வன்ஸ் போயிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது கூட எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அது ஆனால் எனக்கும் ஒரு மாதிரி ஆன்டிசிபேஷனாக தான் இருக்கு. அப்போ அடுத்தது என்ன தான் நடக்கும், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நமக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ லெட் அஸ் see what will happen மாதிரி. ஆமாம், கண்டிப்பா. அது பார்க்கும் போதுமே டைட்டிலே அப்படிதான் வச்சுருந்தாங்க, வித்யாஸ் ஃபைட் வித் அந்த மாதிரி ரோஹினி என்னமோ மாதிரி. ஸோ அப்படி என்னன்னா க்யூரியஸாக இருந்து எல்லாரும் உள்ளே போவாங்க. இந்த வித்யான்ற நேம், இந்த டேக் கிடைக்கிறது ஒரு, இப்போ வந்து நம்ம ஒரு ரோல் பண்ணுறோம், ஒரு சப்போர்ட்டிங் லீட் ரோல் பண்ணுறோம், அந்த லீட் ரோலில் வந்து நமக்கு ஒரு பேர் ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னும் போது ஓகே தட்ஸ் ஹியூஜ். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? அதுதான், அது அவரோட ஸ்பெஷாலிட்டி, குமரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி. அதான் ஒவ்வொரு கேரக்டர், ஏதோ ஒரு சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் கூட அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஏதோ வந்துட்டு போவான்னு இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ அதனால எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுற ஃபஸ்ட்டு டெலிவிஷன் ப்ராஜெக்டில் ஸ்டார்டிங்கில் இருந்தால் குட்டி கேரக்டராக இருந்தாலும் அது போக போக இவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு.
அது வந்து அதுவும் ஒரு தனித்து கேரக்டர். இப்போ வித்யான்ற சிறகடிக்க ஆசையில் வித்யான்ற தனித்து ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்கான ஃபேம் இருக்குது, நேம் இருக்குது, இவ்வளோ இருக்குன்ற பட்சத்தில் யோசிக்கிறப்ப நமக்கு ஓகே, அவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இதுதான் படம் நம்மள்ட்ட சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் சொல்கிறது நம்ம செஞ்சதுனால தான் நமக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம், அதுக்கான அவுட்புட் நமக்கு வந்து ஃபேன்ஸ்லேருந்து ரெக்கக்னிஷனாக கிடச்சிருச்சு, ஹாப்பி, அந்த மாதிரி தான். அண்ட் இந்த கேரக்டர் நான் ஃபர்ஸ்ட் கேட்டது தான், அந்த கேரக்டர் பார்த்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் போக போக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு நீங்களும் வந்து ஒரு மாதிரி வேகாக தான் இருக்கும் நம்ம போய் நடிக்கிறப்போ, ஆனால் போக போக அந்த கேரக்டர் நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு ரியலைசேஷன் வரும்ல, ஆமாம். அப்படி நீங்கள் இப்போ இந்த கேரக்டர் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஸ்டார்டிங்கில் தான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி, இப்போ எனக்கு என்னென்னா மை கேரக்டர் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் கண்டிப்பாக ரோஹிணியை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் என்றைக்குமே ரோஹிணியை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி விட்டு கொடுக்குறதா இருந்தால் என்றைக்கும், அதாவது இந்த பிஏயோட பிரச்சனை வந்துட்டு போய் விட்டு கொடுத்துருக்கலாம். பட் த்ரூ திக் அண்ட் தின் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வித்யாவுக்கும் ரோஹிணிக்கும் ஏதோ ஒரு பேக் ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்திருக்கும். ரெண்டு பேருமே அதாவது வித்யா இப்போ ரோஹிணியை போட்டு கொடுக்குறாங்கன்னா தேர் மஸ்ட் பி சம் சார்ட் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி ஃபார் ரோஹிணி ஹெல்பிங் வித்யா ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்தளவுக்கு அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா ஸோ அதுக்கான வேல்யூ வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் காமிச்சா மட்டும்தான் அது வந்து இருக்கணும். இப்போ நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, தே ஆர் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ், தேர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் அண்ட் தின் எவ்ரி ப்ராப்ளம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அது நம்ம எப்படி போர்ட்ரே பண்ணி காமிக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜோவியெல்லாம் ஜாலியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைலாக் டெலிவரி அதெல்லாம் நம்ம பண்ணோம். ஸோ இப்போ என்னன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ், இப்போ சண்டை போட்டாலுமே நாளைக்கு சேர மாட்டாங்கன்னு. இது இப்போ பார்வதி அத்தையும் பார்வதி ஆண்டியும் வித்யாமா கூட சண்டை போட்டாங்க, ரொம்ப பெரிய சண்டை போச்சு. அந்த இது காசு இருந்து போன மேட்ருக்கு. பட் அவங்களும் திருப்பி சேர்ந்தாங்க. ஒருவேளை நாங்களும் நாளைக்கு திருப்பி சேர்ந்தாலும் சேருவோம், இல்லை அது எப்படி போகுன்றது கூட தெரியாது. பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வித்யா ரோஹிணியை விட்டு கொடுக்க மாட்டா. ஸோ அதே மாதிரி ரோஹிணியும் வித்யாவையும் விட்டு கொடுக்க மாட்டா பப்ளிக் பேஸில். அந்த மாதிரின்ற ஒரு புரிதல்ல தான் இப்போ எனக்கு இருக்கு. சூப்பர். ஆனால் லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கு, வித்யாக்கு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து அது நான் தான் சொல்றேன், எனக்கே தெரியாது. எங்க ஷூட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சீட் பேப்பரே கொடுத்து இந்தவங்க சொல்றாங்கன்னா எனக்கு எப்படிங்க தெரியும் அடுத்தடுத்து என்ன வருதுன்னு. இல்லைன்னா எனக்கு அந்த லவ் சீனுக்கு ஐடியா வந்திருக்காதா, லவ் ட்ராக் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்காதா. அன்னைக்கு காலையில வந்து சொல்றாங்க உனக்கு லவ் ட்ராக் ஆரம்பிக்க போதுமான்னு. அப்ப நான் என்ன ரியாக்ஷன் கொடுப்பேன்? உங்களுக்கு எப்படி இருந்தது, யார் அது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்ததா? யார் அதுன்னு கியூரியாசிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் இவர் தான் சொல்றப்போ இவரா அவங்களுக்கு ரூட் விட்டுருந்தாங்க, நம்ம பின்னாடி ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, என்ன நடக்கும், இப்போ எதனால நடக்கும், எதுக்கு இந்த லவ் ட்ராக் ஆரம்பிக்குது, எனக்கு எதுக்கு இந்த லவ் ட்ராக் இப்போ சடன் ஆல் ஆஃப் சடன் ஆரம்பிக்குதுன்னு நிறைய வந்தது. கேள்வி என்ன கேட்டாலுமே உனக்கே போக போக தெரியும், வா சீக்கிரம் பண்ணலாமா, அவ்வளோதான் வரும். அண்ட் இப்போ செட்டில் வந்து நாங்கள் உங்களை ரீல் எங்களுக்கு தெரியும், அவங்க எப்படிலாம் இருக்காங்க, எப்படி நடிக்கிறாங்க, நான் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு தெரியும். பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் செட்டில்? ஜாலியாக இருக்கும், ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கும், நல்லா கலகலன்னு பேசுவோம், ஃபுட்டு ஷேர் பண்ணிக்கிறது, ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு ஷேர் பண்ணிக்கிறது, ஜாலியாக இருக்கும். சூப்பர் ஃபேமிலி மாதிரி, எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. அதனால் உட்காந்து பேச ஆரம்பித்தா நல்லா கலகலன்னு போயிட்டுருக்கோம். அதனால் இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஸ்பேஸ். எஸ். ஸோ ஃபேமிலின்னு சொல்லும் போது எனக்கு தோன்றது என்னன்னா, ஆஸ் அ ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு இப்போது. ஸோ ஹவ் வாஸ் இட்? யார் தெரிலையா? ரீசெண்டாக யாரு கல்யாணம் ஆச்சு உங்க செட்ல கேக்குறேனா? ஓ வெற்றி அண்ணா. அப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நீங்க என்ன சொன்னீங்க ஃபேமிலி? சோ அவங்களும் உங்க ஃபேமிலி. எனக்கு அந்த ரெண்டு ஃபேமிலி ரியல்னு இதாயிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே ரியல் ஃபேமிலி. வெற்றி அண்ணாக்கு மேரேஜ் ஆச்சு. ஆமா. ஹவ் வாஸ் இட்? அது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் அவங்க எப்படி அந்த ஒரு குஷி இருக்கும் தெரியுமா, அந்த போஸ்ட் க்ளோ சொல்லுவாங்கல்ல, போஸ்ட் மேரேஜ் க்ளோ, அதெல்லாம் எப்படி இருக்கு? ஹவுஸ் மேரேஜ் லைஃப்? அவர் மேரேஜ் லைஃப் எப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டால் ஒரு யூஸும் இல்லை. அவர் மேரேஜ் நான் அட்டன் பண்ணேன், தட் இஸ் த திங். ஜோடியா தே லுக் ரியலி கியூட். ஆனால் அவர் மேரேஜ் லைஃப் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. பட் உங்களுக்கு வெளில இருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஏங்க அதுக்கு ஒரே நேரத்தில் ஷூட்டிங் ஷெட்யூல் இருக்கணுங்க, அவருக்கு வேற ஷெட்யூல், எனக்கு வேற ஷெட்யூல். மீனா கூட தான் அது எப்படி ரொம்ப ரேர். இப்போ எனக்கு மேஜராக இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து ரோஹிணி, அதை விட்டால் மீனா. ஃபுல் ஃபேமிலியாக வந்து சீன்ஸ் எடுக்கிறப்போ இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் சீன் இருக்கிறப்போ தான் நான் எல்லா காஸ்ட் மெம்பர்ஸையும் நான் பார்ப்பேன். ஸோ அப்போ இருக்கிறப்ப எப்போவாவது பார்க்கறது தான். ஸோ ரொம்ப அடிக்கடி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்ததில்லை இப்போ வரைக்கும். அது வருதுனா கூட இப்போ ரோஹிணியோட கல்யாண சீக்வன்ஸு இல்லை அந்த தாலி பிடிச்சி கோக்குற சீக்வன்ஸு இல்லை அவங்க 1 year ஆனிவர்சரி அந்த மாதிரி இதில் தான் வரும் எல்லாரும் வர சீக்வன்ஸு. ஸோ அவங்க மாதிரி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. இல்லை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்டா இல்லை ஆஸ் அ ஒரு கொலீகா நமக்கு பார்ப்போம்ல, சில பேர் சொல்லுவாங்களே அவன் என்னப்பா ஜாலியா இருக்கான் புதுசா கல்யாணம், நம்ம அந்த மாதிரி ஜாலியா இருப்பாங்க. புதுசா மேரேஜ் இருக்காங்க, ஜாலியா இருப்பாங்க. பட்
நான் அடிக்கடி பார்க்காதனால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, அப்படியே சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின்னா, எப்பதான்ப்பா ரோஹிணி வந்து மாட்டுவாங்க? இப்ப சின்னதா ஒரு மாட்டினதே வந்து பயங்கரமா இதுவாச்சு. ஆமா, இப்போ அது இன்னும் நம்ம எவ்வளவு நாள் ப்ரொலாங் பண்ணுவாங்க அப்படின்றது, ஏன்னா அதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் சீரியல்ல. ஸோ அதை பற்றி தான் நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செட்குள்ள நிறைய டிஸ்கஷன் இருக்குமா? எப்போதான்ப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா? அந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே கிடைக்கிற ஒரே பதில், உங்களுக்கா தெரியும். அப்போ இது ஒரு ரோஹிணி மாட்டுறப்போ உங்களுக்கா தெரியும் அப்படின்னு. பிகாஸ் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும் ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க. நம்மளுக்கே தெரியாது அவங்க எப்போ மாட்டுவாங்கன்னு. ஒரு நாள் புதுசாக வருது. ஸோ அதனால நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும் மாட்டுவாங்க. நமக்கே தெரியாது, அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியுவாங்க? கரெக்ட். அண்ட் ரோஹிணிக்கே எனக்கு தெரியாதா? யார் அது அவங்களுக்கு மேபி சொல்லியிருக்கலாம், அவங்களுக்குன்னு தனியாக சொல்லியிருக்கலாம். பட் கூட இருக்கிறப்போ கேட்டால் இல்லைப்பா எனக்கும் தெரியாதுப்பா அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஷி ஆல்சோ மைட் நாட் நோ எப்போ அவங்க மாட்டுவாங்கன்னு. யாருக்குமே தெரியாதவங்க அவங்க ஒரு நாள் மாட்டுவாங்க, அது நீங்கள் பார்ப்பீங்க டெலிகாஸ்ட்டில், அவ்வளோதான். புரியுது. அண்ட் இது இல்லாமல் நிறைய சீக்வன்ஸ் நம்ம வெளியில் போய் பண்ணுற மாதிரிலாம் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல, அப்போலாம் அது எப்படி இருக்கும்? அது வந்து முன்னாடியே சொல்லி ஒரு ப்ரிப்பேர்டாக போவீங்க இல்லையா? அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் நான் கேட்குறேன். ஸோ அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் போகும்போது அங்கே ஒரு மெனக்கடல் இருக்கும். அண்ட் இப்போ நிறைய காம்படிஷன்ஸ்லாம் மாதிரி வந்தது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் போகும்போதெல்லாம் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அங்கே ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, எப்படியும் அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பிகாஸ் சிறகடிக்க ஆசை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் இதில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஷூட் சீனுக்கு போகிறோனாலுமே சீன் பேப்பர் அனுப்பிச்சுட்ருவாங்க. வில் ஹேவ் அ கோ த்ரூ ஆஃப் தட் சீன் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் ஷார்ட் வைக்கிறப்போ இல்லை கேமரா ஆங்கிள் மாற்றுறப்போ லைட் மாற்றுறப்போ என்ன பார்ப்பாங்க. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அது டைம் அப்பப்போ டேரக்டர் சார் கட் சொல்லிட்டு டைம் ஒரு கேமரா ஆங்கிள் மாற்றுறதுக்கான டைம் இருந்தால் we can go click a photo or something like that. பட் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஹாய் சொல்கிறது இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்குறதுன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணப்போ அவுட்டோர் சீக்வன்சஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி அந்த ஃபியர் இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து ஓகே ஃபைன், இது நம்ம ஒர்க் தான் பண்ணுறோம், நம்மளை அவங்க பார்க்குறாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் பார்க்குறாங்க, அதுக்கு அவங்க இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அண்ட் ஜென்ரலாக இப்போ அவுட்டோர் ஷூட்ஸ் போகும்போது ஓகே, ஜென்ரலாக நீங்கள் வெளியில் போகும்போது அந்த மாதிரி கேட்டதுண்டா? வித்யா அப்படின்னு எந்த பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? வித்யான்னு தான் கூப்பிடுறாங்களா? வித்யா தான் எல்லா இடத்துலையும் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு ஐ திங்க் பாதிக்கு மேலே பீப்புளுக்கு என் ஒரிஜினல் பேர் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஸ்ருதியும் இருக்காங்க, அவங்களும் ஸ்ருதி தான். அவங்க ரீல் ஸ்ருதி, நான் ரியல் ஸ்ருதி. ஆமாம். ஸோ அதுலேயும் சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் வித்யா தான் எப்போவுமே, எல்லாருக்குமே வித்யாவாக ஆயிடுச்சு இப்போது. ஸோ நிறைய பேர் பப்ளிக்கில் போகிறப்ப ஒவ்வொரு அந்த டெலிகாஸ்டர் சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் ஜென்ரலாக எப்போவுமே வர ஒரே கேள்வி ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க. ஆமாம், எப்போவுமே வர ஒரே எத்தனை மாதம் ஆனாலும் எத்தனை ட்ராக்கு போனாலும் என்னென்ன புதுசாக வந்தாலும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது, இப்போ புதுசாக லவ் ட்ராக் ஆரம்பிச்சிருக்கேன், அது எப்படி போயிருக்கேன்னு வந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக விஐடி காலேஜ் போயிருந்தேன் ஒரு ஈவெண்ட்டுக்காக. காலேஜ் பசங்க, அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க வந்து அக்கா உங்களுக்கு லவ் ட்ராக் ஆரம்பிச்சிச்சு, எப்படிக்கா போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. பொண்ணுங்க கேட்டேன், அதாவது பசங்க வந்து கேட்குறாங்க என்கிட்ட. எனக்கு பசங்களாமோ நம்ம சீரியல் பார்க்குறாங்களா, ஓகே மார்க் ஆகிடுச்சு, சூப்பர்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். கரெக்ட். அண்ட் அந்த ஓவர்வெல்மிங்காக இருக்கும்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் சும்மா போவீங்க, சில பேர்லாம் பர்சனலாக எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் மீனாக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேர் பிளாட் பண்ணும்போது திட்டெல்லாம் செஞ்சுருக்காங்களா? அப்படி? ஆமாம், நான் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், போயிட்டு இருக்கும் போது அடிக்கலாம் வருவாங்க. ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் 6 to 8 months ago or something like that. ஜெப்டோவில் ஒரு நாள் ஏதோ நான் ஆர்டர் போட்டேன், லேட் நைட் ஒரு 9:30 சம்திங்காக இருக்கும். டெலிவரி அண்ணா வந்து பண்ணாங்க. வந்துட்டு நான் போய் வாசலில் நிற்கிறேன், கொடுத்துட்டு ஜிபே பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா நீ நல்லா இருப்பியான்னு கேட்குறாங்க. ஏன் நான் என்ன ஆச்சு பின்ன மீனாவை இவ்வளோ வந்து கொடுமைப்படுத்துறீங்களே என்னம்மா அது அப்படி இப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் திட்டுவாங்க, அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அதுக்கு? ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அவருக்கும் அவர் முடிஞ்ச கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பட் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது அந்த அளவுக்கு அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க சீரியலில். ஒன் இன் தெம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணதுனால தான் உரிமையை நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த கேட்கறதுக்கு தோணாதுல்ல. இப்போ அவங்க வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்ததுனால தான் உரிமையாக வந்து கேட்குறாங்க, இல்லைன்னா அது கேட்டிருக்கவே முடியாது. ஆமாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நினைப்பாங்களா ஃபீமேல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் சீரியல் பார்ப்பாங்க, ஆர்டிஸ்டாக பார்ப்பாங்க. இது அதெல்லாம் பிரேக் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஆல் கைண்ட்ஸ் ஆஃப்லேருந்து எல்லாருமே ஆல் ஏஜ் கேட்டகரி, ஆல் ஜெண்டர் எல்லாரும் பார்க்குறாங்க. அது நான் நேர்லேயே பார்த்துட்டேன்.
பசங்க குழந்தைங்க எல்லாரும், ஏன்னா நிறைய குழந்தைங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அந்த குழந்தைங்க வந்து அம்மா இது சீரியல்ல நடிக்கிற அக்கா தானேன்னு வந்து குழந்தைங்க வந்து கேட்பாங்க என்கிட்ட. அவங்க அப்பா அம்மா ஒரு 30 செகண்ட் மூஞ்சி இப்படி பார்த்துட்டு ஓ அவங்க தான் இவங்க. ஆமா மேபி வெளியில வேற மாதிரி இருக்கலாம்ல, அப்ப நம்ம ஒரு கெட்டப் ஒண்ணு போட்டிருப்போம். ஓகே, அப்போ நம்ம சீரியல் இருக்கிறது இல்லாம நம்ம நார்மலா ஒரு டிஷர்ட் ஜீன் போட்டுன்னு எங்கேயாவது வெளியே ஃபேமிலியோட வெளியே போறப்போ அப்பவும் வந்து குழந்தைங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா அம்மா தான் வந்து ஓ ஆமா இல்ல சரி ஓகே ஓகே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கரெக்டா தானா இவங்க தானா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. எஸ் இருக்கும் அது. அண்ட் நிறைய ஐ திங்க் இந்த சீரியல்ல வந்து தேர் பிளெஸ்ட் வித் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தென் அவங்க கிட்ட இருந்து ஒரு டேக்அவேஸ் இருக்குல்ல, பிகாஸ் ரெகுலர்லி நீங்க அவங்கள பார்ப்பீங்க, செட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன டேக்அவேஸ்லாம் என்ன? எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் நான் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு டேக் அவே பண்ணணும்னு நான் வந்து ரொம்ப விருப்பப்படுவேன். இப்போ இருக்க கூட இப்போ ஆல் ஆர்டிஸ்ட் சீக்வன்ஸ் வைக்கிறாங்கன்னா எல்லாரையும் பார்த்து ஐ லேர்ன் சம்திங் அது யார் ஃப்ரம். இப்போ அனிலா சேச்சி சல்மா அவங்களாம் பார்த்து எப்படி மேக்கப் பர்ஃபெக்டாக இன்னும் போட்டுக்கிறது, அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன். சேச்சியோட வந்து எப்படி டக்கு டக்குன்னு அவங்க சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுது, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாமும் நான் வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன். வெற்றி அண்ணா இருக்கட்டும், சவுந்தரராஜன் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பேஷண்ட்டாக இருந்து ஒவ்வொரு கவுண்டரையும் வந்து எப்படி போடுறாங்க. ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் கவுண்டர் போடுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு நான் இப்போ எனக்கு புரியுது. நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் சும்மா போகிற போக்கில் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு போவோம். ஆனால் அந்த ஆன் ஸ்க்ரீனில் கவுண்டர் கொடுக்குறது அந்த டைலாக் டெலிவரி பர்ஃபெக்டாக இருக்கணும். அது சிங்க் ஆகணும்ல, டைமிங் பர்ஃபெக்டாக சிங்காக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஏதாவது ஒன்று ஐ வில் லேர்ன் டெஃபினெட்லி. சம்டைம்ஸ் எனக்கு அது தெரிஞ்சு நான் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அது தெரியாமல் அது ஒரு ஹேபிச்சுவலாக மாறிடும். ஓகே, அது கடைசி வரைக்கும் இது இருக்குன்னு தெரியாது. நம்மளே ஒரு நாள் இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா, ஓ இருக்கலாம் மேபி கற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படி ஃபீல் ஆகும் எனக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 600th எபிசோட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? எஸ், அது என்னன்னு இதோ இப்போ நாங்கள் பண்ணிடுவோம். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது வந்து பார்ஷலி ட்ரூ. ஸோ இல்லை ஃபுல்லாகவே ட்ரூ தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ ஹாப்பி. மொத்த செட்டு இருக்கணுமே, நான் மட்டும் மொத்த தனியா இருக்க செட்டும் முடியாது. இருக்கணும்னா, பட் ஸ்டில் எங்களுக்காக வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் இல்லை, அதனால தான். ஏய் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னது இது? இதான் கேக் எடுத்து சொன்னீங்க. இது என்ன எழுதியிருக்கு? எழுதிருக்கதாமா தெரிய போகுது. இல்லை அது முத்து அவருடைய இது வின் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம வாங்கினோம்ல கேக்கு, அவர் வரல இல்லை இன்னைக்கு. உனக்கு இப்போ இது என்ன ஷூட்டுன்னு தெரியும்ல சுகுமார்? ஒரு கேக் தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க, அந்த ஒரு கேக் தான் இது. இதுக்கு இப்படி எழுதிட்டு வாங்கிட்டு ஒயிட்ல தெரியாது எனக்கு, சொல்லி தான் எடுத்து வந்தாங்க. அதனால தான். யார் சொன்னாங்க? அண்ணா சொல்லி தான் வாங்கிட்டு வரேன் நான். அப்படியே எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு தான் சொன்னாங்க. இது நீ என்னையும் என் கெஸ்டையும் சேர்த்து நீ இப்படி இது பண்ற மாதிரி இருக்கு சுகுமார். நீ விட்டு நான் எதுக்கு நீ நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பா தான் சுகுமார் கேட்டேன். தீபா தெரியுமா இது ஒயிட்ல கேக் தெரியுமா ப்ரோ? ஒயிட் கேக் ப்ரோ. கேக் தெரியுமா தெரியாதா செகண்டரி, நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன் கெஸ்ட் அவங்க. கெஸ்ட்னா தீபா என்ன எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. இட்ஸ் நாட் ஹேப்பனிங். see இது என்னது இது சுகுமார்? ஏய் ஒரு கேக் அவர் இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு. சரி நீ வராங்கன்னு சொன்னா அப்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணனும். அட்லீஸ்ட் யூ ஷட் ஹேவ் a courtesy. இல்ல இத நீங்க வைப் பண்ணியாவது கொண்டு வந்திருக்கலாம்ல, ஒண்ணுமே இல்லாம. என் வேலையே இல்லையா அது? எப்படி இவங்க இப்படி பண்றாங்க எனக்கு புரியல. ஒரு நிமிஷம், ஃபோன் பண்ணி கேக் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கேக் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது என்ன எனக்கு தெரியும்? நான் உங்களை முத்துக்குமரன் வாங்கிட்டு வர சொன்னேனா? எனக்கு நீ ஒரு நிமிஷம், இது வாங்கிட்டு வந்தது நான் காலைல வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சது, அவ்வளவுதான். இது இன்னைக்கு வரலன்னு நாம என்ன பண்ண முடியும்? ஒரு நீ கேக் வாங்கிட்டு நான் வந்து கேக் தான வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க ப்ளைனா வாங்கிட்டு வந்தாவத நான் இங்க ஏதாவது ஃப்ராஸ்டிங் பண்ணிருப்பனே. சரி அது எப்படி? இப்போ இது ஒயிட்ல தெரியாது, இதுல தான் தெரியுமா உங்களுக்கு? நான் எப்படிங்க சொல்லுங்க. இல்ல ஒயிட்ல தெரியாதுல, அப்படியே கேக் வெட்டலாம். அது நீ அவங்க கிட்ட அப்படி கேட்காத. அது அவங்க ஏன் கெஸ்ட் சுகுமார். உன்னால முடியலனா நீ ஆன் மை ஃபேஸ் முடியலன்னு சொல்லிருக்கணும். ஏங்க இப்போ ரெக்வெஸ்ட் ஏதாவது கேட்டா பரவாயில்ல. ரெக்வெஸ்ட் நான் ஹெல்ப் கேக்குறதே ரெக்வெஸ்ட் தானே சுகுமார், இல்ல நான் பண்ணிருப்பேன்ல. சரி வெட்டு, நான் என்ன பண்றது? இப்போ நான் உங்க இன்டர்வியூ தானே இது, நான் கெஸ்ட் மாதிரி நான் வந்து நின்னுட்டு இருக்கேன். எனக்கு அது புரியல. இது என்னது இது? சீரியஸா மேம், எனக்கு நான் 600 ஸ்டார்டிங்ல அப்படி சொல்லி தானே ஆரம்பிச்சோம். நீங்க ஸ்டோரிலாம் கூட போட்டிருந்தீங்கல்ல. ஸோ அதான் நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. சரி எல்லாரையும் நம்மளால கூப்பிட முடியலனாலும் ஓகே, வர்றவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நாங்க ரொம்ப நாள் ஃபாலோ பண்றோம் எல்லா காஸ்டியும். மது அஜ்மலா நான் வந்தானே என்கிட்ட அதெல்லாம் நீ சொல்ல கூடாது சரியா? இல்ல நான் இன்வால்வ் ஆகல இதுல. நீங்க தான் இன்வால்வ் ஆயிருக்கீங்க சுகுமார். அத வந்து நான் பண்ணதால சொல்ல கூடாது. நீங்க சொன்னீங்க, நீங்க தான் பண்ணீங்க. அவ்வளவுதான். கேக் யார் கொண்டு வந்து வெச்சா?
தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணா நீங்கள் ஐம் சாரி. முதல்ல சர்ப்ரைஸ் தான் பிளானு. அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி வந்தனால நான் வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு வரதுக்காக ஒன்று பண்ணிட்டேன். திஸ் இஸ் நாட் வாட் ஐ சர்ப்ரைஸ்ட். சார் நான் சர்ப்ரைஸ் பண்ண மூமெண்ட்டில் வேறு ஒன்று இருக்குது ப்ரோ. எத்தனை ப்ரோ? திஸ் இஸ் அப்படியே படிங்களேன். தமிழ் படிக்க தெரியாது. தமிழ் படிக்க தெரியாதா? தமிழ் படிக்க தெரியாது. நீ உருவம் இல்லா தீ, என்னுள் உலவும் தீ, அவள் ஒரு தீ ஸ்ருதி. இதுக்கு தான் நீ இவ்வளோ பண்ணியா? இதுக்கா? இதான் சர்ப்ரைஸு. முதலே என்கிட்ட கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. ஆமாம், அப்படியே கேட்டால் மட்டும் நீங்கள் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருவீங்களே. ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. நான் முதலே கொடுத்துருப்பேனே எப்படி இருந்திருந்தா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுதுன்னா இந்த டயலாக் வந்து இன்டென்ஸான ஒரு இதுங்க. சரி மறுபடியும் படிங்க கேட்போம். நீ உருவம் இல்லா தீ, என்னுள் உலவும் ஒரு தீ, அவள் தான் ஸ்ருதி. ஹெல்த்தியா இருக்கா? நீ முதலே கேட்டிருந்தா ஏதோ கேவலமா நீ இருக்கு. இவ்ளோ பண்ணிட்டு நீ இப்படி பண்ணா அப்படிதான். ஃபர்ஸ்டே நீ கொண்டு வந்திருக்கணும் இத. பரவாயில்ல. சர்ப்ரைஸ் எங்க பாக்குறாங்க, எவ்வளவு பேர் பாக்குறாங்க, அசிங்கமா பாக்குறாங்க. இது மட்டும் வாங்கிக்கோங்க. முதலே டீசெண்டா பண்ணிருக்கலாம். இல்ல ஆக்சுவலா இல்ல அதுதான் பண்ண போறேன். அத அடிச்சிருங்க. என்னங்க பண்ண போறேன்? தேங்க்ஸ். நான் போனோனே நான் உங்களை மறுபடியும் அடிக்கிறேன். இல்ல அப்படி இல்ல. இது ஆக்சுவலா அவங்க ஒன்று சொன்ன டோன் வந்துட்டு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நானே அப்புறம் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இது நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வந்தது. இதை விட்டுருங்க. நான் அப்புறம் இது நான் போய் வாங்கிட்டு வந்தது. ஒன்றும் இதான் இதை வச்சுட்டே அப்படியே கேக் வெட்டினா நல்லா இருக்கும். சரி வாங்கிக்கோங்க மேம். என்ன பண்றது? உனக்கு இப்போ நீ வந்து ஒரு ஃபீமேல் வந்தாங்கன்னா நீ பண்ணணும்னு சொல்லி தான் நான் கொடுத்துருப்பேன். நானே கேட்டு மாத்திருப்பேன் ஆங்கரே. உனக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு ஜிமிக் பண்ணணும் உனக்கு. ஜிமிக்கா? கிமிக் தானே இது. சரி சாரி கிமிக். ஓகேல உங்களுக்கு ஹாப்பியா? இது ஆக்சுவலாக அவங்களுக்குமே தெரியாது. நானுமே இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக எடுத்து வரும்போது அவங்களும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் இல்ல. இது சர்ப்ரைஸ் இல்ல. சரி ஓகேங்க. சரி ஓகே. 600 எபிசோட்ல காண்டு. காண்டா? ஓ சாரிங்க. இது சர்ப்ரைஸ் இல்ல. இது ஒரே ஐடியா ஒரு காண்டு. சாரி. சரி காண்டு. இது நீங்க முதல்லயே பண்ணியிருந்தா ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். இல்லை நான் இதை கொடுத்து சர்ப்ரைஸ் அதை பண்ணி அப்புறம் சர்ப்ரைஸ் ஆகலான்னு பார்த்தேன். அதான் இவருக்கு பொண்ணுங்க எவ்வளவு பேசணும்னு கேக்குறாரு. ஆனா பொண்ணுங்களை பத்தி ஒன்றும் தெரியல. அவருக்கு தெரியாது மேம். சிங்கிள் அசிங்கம் உங்களுக்கு. ஆன் கேமரால நீங்க அசிங்கம் நீங்களா பட்டுட்டீங்க. நான் எதுவும் பண்ண தேவையில்லை. இது ஒரு பிட்டு டெலிகாஸ்ட் ஆனாலே போதும், பொண்ணுங்க உங்களை கழுவி ஊத்துவாங்க. இப்படி பண்ணா எந்த விமனுக்கு தான் இது இப்படி பண்ணா எந்த பொண்ணு சந்தோஷமாகும் நீங்க நினைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் கூட சரி. அவங்க இப்போ நானா இருக்கேன்னா சைலண்டா இருக்கேன். இப்போ இவங்க அவங்களா இருந்தாலும் இந்நேரத்துக்கு கேக் எடுத்து மூஞ்சில பலார்னு விட்டுருப்பாங்க. சீரியஸா இல்லை, அதாவது இது வாங்கி அடிக்கும் போது தெரிஞ்சது அந்த அளவுக்கு உரிமையை எடுத்துட்டீங்க. இந்த ஒரு எண்ணூல் உறுத்தின்னு சொல்லும் போது ஒரே ஒரு நீங்களா விட்டீங்கன்னா நான் டீசெண்டா இருக்கேன். வேணாங்க ப்ளீஸ். நீங்களா விட்டீங்கன்னா நான் இதை விட்டாதீங்க ப்ளீஸ். இதை விட்டாதீங்க. ஏன்னா இது நீங்களா விட்டீங்கன்னா நான் டீசெண்டா இருக்கேன். இல்லை இது எனக்குள்ள இருக்க ஒரு தீ சுத்திங்க. எப்படி போட்டுரு? ஐயோ இதை க்ளோஸ் வைங்க. அதை வச்சிங்கல்ல, இதை க்ளோஸ் வைங்க. கமான் கேமரா எடுத்துருவாங்க. க்ளோஸ் எடுத்துருவாங்க. கமான். என்னங்க அம்பி அன்னியன் எல்லாமே மிக்ஸ்டா வரீங்க. எஸ். நீங்க அப்படி பண்ணா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? டிஷ்யூஸ் இருக்கா? டிஷ்யூ வரும். இட்ஸ் ஜஸ்ட் அ பிராங்க். நாங்க எங்களால ட்ரை பண்ணது. அதாவது நாங்க இல்ல நீ. அதான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க. ஐ பிளான்டு. இது வந்து தற்சமே நடந்தது தான். அவங்க பிளான் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இது நடந்துச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அவ்வளோதான் நான் சொல்றேன். ஏன் பிராங்க் பயந்து தாங்க இவ்வளோ கோவப்பட்டு குத்துனீங்க. கொஞ்சம் கேமராவை ரோல் பண்ணி முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி கொஞ்சம் ஜூம் பண்ண போய் பாருங்க. ஏன் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்றேன். நீங்கள் கோவப்பட்டீங்க நிறையா. நானும் பார்த்தேன். என்னுடைய நடிப்பு திறமையில காட்டும் போது நீங்கள் வெறித்தனமாக அடிச்சு இந்த ரோஸ் எல்லாம் பிரித்து. ஆக்சுவலி பிராங்க் எனக்கு தான் தெரியுமா. அவங்க கூட அவ்வளோ நம்பி இருக்க மாட்டாங்க. நான் தான் இப்படி பண்ண நான் நம்புறேன். எத்தனையோ பார்த்துட்டேன், எத்தனையோ கடந்து வந்திருக்கேன். இப்போ நீ எடுத்துட்டு வந்து இப்படி வச்சு உன்னை ஆரம்பிக்கிறதுனால இது பிராங்க்னு தெரியாத அளவுக்கு நான் தத்தியா இருப்பேனா? தெரியுமா உங்களுக்கு? அது யாருங்க இவரு? சரி ஓகே. அப்படி மொக்க வாங்கியிருக்க ஒத்துக்கோ. அவ்வளோதான். இது ஒரு பிராங்க்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூ பண்ணி இது இவங்களுக்கு தான் பிராங்க். ஆமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேம்.
அப்ப கேக் யாருக்கு சும்மா தான் prank? ஆடியன்ஸ் கொடுத்துட்டு தான் prank. இது இவங்களுக்கு பிராங்க். ஆடியன்ஸ் கூட ஆடியன்ஸ் நீங்க கேக் எடுத்து வச்சு அடுத்த செகண்ட் ஓகே பிராங்க் உங்களை மாதிரி கண்டென்ட் அவங்களும் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இது நீங்க இவங்களுக்கு கொடுத்த பிராங்க். ஆக்சுவலி எனக்கு டார்கெட் பண்ணீங்க, பாவம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. நீங்க நீங்க சொல்லுங்க. கட் பண்ணி கொடுத்துருங்க மேம் அவருக்கு. சரி. இந்த பெட்டர் ஓகே லைக் ஓகே நெக்ஸ்ட் டைம். இப்படி நம்ம பண்ண வேணாம். 600வது எபிசோட் சிறகடிக்க ஆசை வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு இல்லையா? we are expecting 1000 2000 3000லாம் போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நீங்களும் மேலும் வளரணும், உங்க கூட பேரா நடிக்கணும். ஐயோ அம்மா கொஞ்சிக்கலாமா? வாமா நீ நில்லுமா. சூப்பர் ஃப்ரேம் கரெக்டாக இருக்குல்ல? வெட்டிக்கலாமா? ஊட்டும் போது இப்படி தானே வருவீங்க ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு கொஞ்சம் இங்கே வாங்கல. இல்லை வாங்க இங்க. இல்லை வாங்க வாங்க. ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. கையை கொஞ்சம் பிடிமா. கையை போட்டு கொஞ்சம் பிடிங்க. அவரு கையை பிடி. பிடிமா. ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன அவ்வளவு நான் பயப்படுறீங்க? தான் இல்ல, இல்ல, இதில் நானே கை பிடிங்க சொல்லுங்க. இது கழிவா தெளிவா இருக்கு. நான் நம்புறேன். புரியுதா? அவங்க காதுல பூ வச்சிட்டாங்க இப்போ. இல்ல இப்படி வச்சா இது வச்சா ஜோக்கரா? இப்படி வச்சா உண்மை ஆமான்னு அர்த்தம் எங்களுடைய பாஷையில. யூ மீன் அக்செப்ட் லவ் Yeah, அக்செப்ட். accepted. கனவுல தான் நினைக்கணும் இதெல்லாத்தையும். சரி ஓகே ஊட்டி விட்டா போதும் எனக்கு. நீங்க பரவாயில்ல. அவங்க ஓட்டாங்க நீ நம்புறியா? லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க கேக்க. இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்க வேண்டியதானே? ஸோ ஸ்ருதி கேப் நம்ம வந்து ஓகே தேங்க்யூ. அதாவது இந்த மாதிரி கேவலப்படுத்துறது இல்லைன்னு பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல. அதோடய நம்ம இந்த எபிசோட முடிக்கலாம். அதுதான் கரெக்டா ஸோ இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜஸ்ட் பிராங்க். நான் தான் இதை இது பண்ணது. அது ஏதாவது உங்கள் ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாரி. அது நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு யோசிக்கும் போது. அதான் அந்த டைமில் நினச்சி பார்க்குறேன் நீங்கள் அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் எப்படி உங்கள் ப்ரிப்பேர்டே இல்லாமல் பிளான்டே இல்லாமல் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ எப்படின்னு ஒரு ரேட்டிங் மட்டும் கொடுத்துருங்க. பிகாஸ் ஐ ஹேவ் டு சர்வே இன் திஸ் பிளேஸ் ஃபார் மோர் தென். நீங்க என்ன ஏதாவது டிராவல் டெஸ்டினேஷனா இல்லை பஸ்ஸா ரிவ்யூ கொடுக்கறதுக்கு? சரி விட்டு நீ ஏன் ரொம்ப ட்ரை பண்ற? விடு நீங்க வாழ்ச்சிக்கலாம் இதோட. எனக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம கட் பண்ணிடலாம் கேமரா. இதுக்கு மேலே போத்த வேலை. Yes, thank you so much for watching and keep watching சிறகடிக்க ஆசை. Thank you. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.